ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கடுகு, பொட்டு உளுந்து, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் பாருங்கள், உங்களுக்கு தேவையாக ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடு இருக்குது. பட்டை, கசகசா எடுத்துருக்கேன். ஆயில் சூடிடுச்சு பாருங்கள். கடுகு, பொட்டு வந்து போட்டுக்கணும். சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கணும் பாருங்கள். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. தக்காளி நல்லா வணங்க வரைக்கும். தக்காளி பாருங்கள் எப்படி வணங்கிருச்சுன்னு. நல்லா இந்த மாதிரி வணக்கிங்க தக்காளியை. தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் பொடி போட்டு நான் கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கனுடைய போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிங்க. அடுத்து மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1/4 டீஸ்பூனு, மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூனு, மல்லிப்பொடி 2 டீஸ்பூனு, இது சிக்கன் பொடி 2 டீஸ்பூனு. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது. பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஆல்ரெடி நான் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டுடலாம். நல்லா கிளறிக்குங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலராகி வந்துச்சு. இதில் அப்படியே கொஞ்சம் திருந தேங்காய் போட்டுக்கலாம். அருமையாக இருக்கும்.
நல்லா போட்டுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மிதங்குது பாருங்கள். லெக் பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருந்துருச்சு பாருங்கள். எப்படி வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எது வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தோசை சாப்பிட போகிறேன். வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.